நம்ம பக்கத்து வீட்டில் ராதிகா வயசு 33. இவங்க கணவர், அவர் பேர் ராதாகிருஷ்ணன். ஆள் ரொம்ப சாஃப்டாக இருப்பார். இவங்களுக்கு திருமணம் ஆகி 7 வருஷம் ஆகுது. ஆனால் குழந்தெல்லாம் இல்லாமல் தான் இருந்தாங்க. ராதிகாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லா ஹோம்லியாக இருப்பாங்க. தினமும் அவங்க அவங்க வீட்டு மாடி மேலே வந்து யோகா, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு நாள் மாடி மேலே வரும்போது இவங்க கண்ணை மூடிக்கிட்டு யோகா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்ததுமே எனக்கு ஆர்வங்கள் அதிகமாச்சு. ஆர்வம் அதிகமானதும் அப்படியே அங்கேருந்து மறைஞ்சி இவங்கள பார்த்துட்டு இருந்தேன். என்னடா இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் அந்த யோகா எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு இவ அவங்க வீட்டுக்குள்ளே போனான். இதுக்கப்புறம் இவ குளியல் அறைக்கு தான் போவான்னு எனக்கு நல்லா தெரியும். மாடி படியில் வந்து நின்றுக்கிட்டு அந்த குளியல் அறை ஜன்னல் ஓரமாக நின்றுக்கிட்டேன். இவ நல்லா குளிச்சிட்டு இருந்தா. நான் அப்படியே பார்த்து ரசித்தேன். அவ்வளோ அழகு. அதுக்கப்புறம் இவ அவளோட ரூமுக்கு போயிட்டா. என்னடா அது, இப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாளே, இவளை மறுபடியும் எப்படி போய் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ஒரு டப்பா எடுத்துன்னு வந்தேன். இவங்க வீட்டு காலிங் பெல் அடித்ததும் ராதிகா வந்தான். என்ன அப்படின்னா, கொஞ்சம் சர்க்கரை இருந்தால் கொடுக்குறீங்களா? காஃபிக்கு சர்க்கரை இல்லை, கடை வேறு இன்னும் ஓப்பன் ஆகலைன்னு. இருங்க வரேன்னு சொல்லிட்டு டப்பா வாங்கிட்டு அப்படியே நடந்து அவள் சமையல் அறைக்கு போனான். எனக்கு உள்ளே போய் இவளை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. நான் அப்படியே யோசித்து ஏதாச்சும் ஒரு சாக்கு வேணுமே சொல்லிட்டு யோசித்தேன். சக்கரை கொண்டு வந்துட்டிங்களா அப்படின்னு. இருப்பா அப்படின்னாங்க. அப்படியே அவங்க வீட்டு கேஸ் ஸ்டவ்வை பார்த்தேன். என்னங்க ஸ்டவ்வு க்ளீன் பண்ணுறதே இல்லையான்னு. இதுக்கெல்லாம் எங்கே டைம் இருக்குது அப்படின்னா. இல்லை, என்கிட்ட இந்த ஸ்டவ் க்ளீன் பண்ணுற இருக்க க்ரீமு எடுத்துன்னு கொடுக்கட்டுமான்னு. சரின்னு சொன்னாங்க. சரி, வீட்டிலேருந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்கும், அந்த க்ரீமை கொண்டு வந்தேன். கொண்டு வந்ததும் இது எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியலையப்பா அப்படின்னாங்க. நான் சொல்லித்தரேன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டிலேயே நேரத்தை செலவு பண்ணுன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டவ் மேலெலாம் அந்த க்ரீமெல்லாம் அப்ளை பண்ணி விட்டேன். அது 5 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணலாம், இருந்தாலும் இவ கூட இருக்கணுமே சொல்லிவிட்டு இது ஒரு அரை மணி நேரம் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணுன்னு. சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டவ் ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். இவளும் நின்றுக்கிட்டே தான் இருந்தா என் கூட. நான் அப்படியே அவளை பார்க்க ஆரம்பித்தேன். என்னம்மா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈர துணி கொண்டு வாங்கலன்னு. இவளும் போய் ஈர துணி கொண்டு வந்தா. இந்த ஸ்டவ் மேலே அப்படியே நீங்கள் வைப் பண்ணுங்க, தொடச்சி விடுங்க அப்படின்னு. இவள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அந்த ஸ்டவ்வை தொடச்சிக்கிட்டு இருந்தா. இவளை நான் இவள் முகத்தை க்ளோஸ்அப்பில் பார்த்தேன். என்ன அழகாக இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோப்பு வாசனைலாம் எனக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஹேண்ட் வாஷ் பண்ணேங்க அப்படின்னு. அங்கே போங்க, ரெஸ்ட் ரூம் இருக்குது பாருங்கள் அப்படின்னா. நான் போயிட்டு அந்த ரெஸ்ட் ரூமை கதவை லாக் பண்ணிக்கிட்டு இவளோட ஆடைகள்லாம் இருந்தது அங்கே. அதெல்லாம் எடுத்து வாசனை பார்க்க ஆரம்பித்தேன். அந்த வேர்வை வாசனை, அதுக்கப்புறம் அந்த பெர்ஃப்யூம் வாசனை, இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு 15 நிமிஷம் நான் உள்ளே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்தேன். இப்போது ஸ்டவ் பாருங்களேன்னு சொல்லிட்டு இவ்வளோ சொன்னான். நான் போய் கேஸ் ஸ்டவ்வை பார்த்தேன். பார்த்தீங்களா, இப்படி தான் க்ளீன் பண்ணோம், எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், பல பலன்னு சொன்னேன்.
இது ஸ்டவ்வுக்கு மட்டும்தான் போடணுமான்னா. நான் ஒன்றே சொன்னேன், இல்லை எந்த இடத்துல ரொம்ப அழுக்காக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் போடலாம். வாரம் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஸ்டவ் பர்னரை பார்த்தேன். இந்த பர்னரு காப்பர் தானேன்னு. ஆமாங்க, பித்தளை தான். ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ பிளாக் ஆகிடுச்சின்னு. ஆமாம் அப்படின்னா. என்கிட்ட ஒரு ப்ரஷ் இருக்குது, அந்த ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு. சரின்னு சொன்னான். இருங்க கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து நல்லா முகம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பெர்ஃப்யூம்லாம் போட்டுக்கிட்டு மறுபடியும் வந்தேன். மதியானம் ஒரு 1:30 மணி இருக்கும். கதவு திறந்தே தான் இருந்தது. ஆனால் நான் உள்ளே வந்ததும் நானே கதவை சாத்திட்டேன். சமையல் கட்டுக்கு 2 பேரும் போனோம். போனதும் அந்த பர்னரை க்ளீன் பண்ண காமிச்சேன். இப்படி தான் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தேன். உடனே ராதிகா கேட்டா, உங்களுக்கு அனுபவம் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்க, எனக்கு தெரியாதுல்லன்னா. நான் உடனே அவளோட கைகளை பிடிச்சிக்கிட்டு இப்படி தான் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரஷ் எடுத்து பர்னரை க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். இவ கையை பிடிச்சதும் எதுவும் சொல்லலை. அப்படியே மெதுவாக இவ பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு என் முன்னாடியே ராதிகாவை நிற்க வச்சுட்டு அந்த பர்னரை அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ராதிகா அப்போ தான் கண்ணை மூடி மூடி திறக்க ஆரம்பித்தா. ஏன்னா நான் தான் பின்னாடி நிற்கிறேன்ல. அதுக்கப்புறம் அவள் காதோரமாக மெதுவாக பேசினேன், என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு. ராதிகாவும் பிடிச்சிருக்குன்னு சொன்னான். நான் ஒன்றே சொன்னேன், சோப்பு வாசனை அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அவள் கழுத்து, காது, அவளோட தலைமுடி இதெல்லாம் நான் வாசனை பார்க்க ஆரம்பித்தேன். அப்படியே அமைதியாக இருந்த அவள் அப்படியே என் பக்கமாக திரும்பினான். என்ன அப்படின்னு. இல்லை, எனக்கு இந்த மாதிரிலாம் அவர் கூட சொல்லி கொடுத்ததில்லை அப்படின்னா. நான் உடனே சொன்னேன், அவருக்கு தெரியல, ஆள் பார்த்தாலே தெரியுது, ரொம்ப சாஃப்டான ஆள் இல்லை, அவருக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு. உனக்கு எல்லாம் தெரியுமான்னா. தெரியும் அப்படின்னு. உடனே அவள் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா. நான் ஒன்றே சொல்ல ஆரம்பித்தேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆள் நல்லா அழகாகவும் கலராகவும் இருக்க அப்படின்னு. அதுக்கு அப்படின்னா, உனக்கும் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுதுல்ல, எதுவும் இல்லாமல் தானே இருக்குது, அப்புறம் என்னன்னு. அதுக்குன்னு நீ கொடுக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னா. ஏன் அப்படின்னு. இல்லை, திடீர்னு எனக்கு கேட்டேன், நான் என்ன சொல்கிறதுன்னா. நீ சொல்லு அப்படின்னு. சரின்னு சொன்னான். நாங்கள் போயிட்டு அவளோட அறையில் இருக்க ஆரம்பித்தோம். ஒரு தடவை நம்ம இப்படி இருக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்க தினம் தினம் அதே தான் யோசிப்பாங்க. இருக்க ஆரம்பித்ததும் ராதிகா கேட்டா, என்ன இன்றைக்கி மட்டும்தான் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ண வருவியா, நாளைக்கெல்லாம் வரமாட்டியா அப்படின்னா. நான் உடனே சொன்னேன், தினமும் கூட வரேன் அப்படின்னு. தினமும் வா, உனக்கே தெரியும்ல நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் எனக்கு என்னடா அது ஒரே மாதிரி பண்ணால் நல்லா இருக்காதே, வேறு ஏதாவது யோசிக்கலாமேன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருந்தேன். அடுத்த நாள் காலையில் அவர் ஜாபுக்கு போனதும் நான் உடனே ராதிகா வீட்டுக்கு வந்தேன். வந்ததும் என்ன சொன்ன மாதிரியே கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ண வந்துட்டியா அப்படின்னா. ஆமான்னு சொன்னேன். அப்படியே 2 பேரும் அந்த ஹால்லேயே நின்றுட்டுருந்தோம். நின்றுட்டுருக்கும்போது அப்படியே ராதிகா கேட்டேன், நீ திரும்பி நில்லைன்னு. அவளும் திரும்பி நின்னான். திரும்பினதும் அப்படியே அவள் உச்சந்தலையில் மோந்து பார்த்து, அதுக்கப்புறம் கழுத்தோரமாக முதுகு இதெல்லாம் வாசனை பார்க்க ஆரம்பித்தேன். வாசனை பார்க்க ஆரம்பித்ததும் திரும்ப வான்னு கேட்டாள். வேணான்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா. அப்படியே குனிஞ்சு நில்லு அப்படின்னு. அவளும் குனிஞ்சு நின்னதும் மறுபடியும் இருக்க ஆரம்பித்தோம். பொதுவாகவே பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரே செயலை செஞ்சால் அவங்களுக்கு அது பிடிக்காது. நம்ம புதுசாக யோசித்து நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா அப்போ அவங்க யோசிப்பாங்க, பரவாயில்ல இவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு
நமக்கு தான் ரொம்பவே அன்பும் மரியாதையும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. என்னதான் அவங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் அவங்க வீட்டிலலாம் இந்த மாதிரிலாம் அவங்க கேட்க முடியாது. அவங்க வீட்லேயும் நம்ம இந்த மாதிரி பண்ணால் ஏதாவது நினச்சிப்பாளேன்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்க மாட்டாங்க. நம்மளை மாதிரி ஃப்ரெண்டாவோ இல்லை தெரிஞ்சவங்களா இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் உரிமையாக பண்ண ஆரம்பிப்போம். அப்படி உரிமையாக பண்ணும்போது தான் அவங்களுக்கு நம்ம மேலே ரொம்ப அக்கறையும் ஜாஸ்தியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.